நான் நந்தினி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் சீனியர் டயட்டிஷனாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட வர பெரும்பாலான டயபெட்டிக் பேஷண்ட் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் ஏன் ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் பாரேஜ் சாப்பிடக்கூடாது? ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரூட்ஸ் ஆர் ரிச் இன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ப்ளஸ் அதில் ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரூட்டை வந்து நீங்கள் ஃப்ரூட் ஜூஸாக கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அதில் இருக்க ஃபைபர் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற சிம்பிள் சுகரை நீங்கள் சுகர் இல்லாமல் குடித்தாலுமே அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்றது அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு சுகர் ஸ்பைக்கப் ஆகும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃப்ரூட்ஸை வந்து ஹோல் ஃப்ரூட்டாகவே சாப்பிடலாம். அது கூட நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் நல்லாவே கண்ட்ரோலில் இருக்கும். செகண்டாக பாரேஜ். பாரேஜ்னா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற கஞ்சி கூழ், அதாவது சத்துமாவு கஞ்சி கூழ் தான். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நார்ச்சத்து எல்லாமே உடஞ்சி தான் இருக்கும். ஸோ நீங்கள் குக் பண்ணி எடுக்கும்போது அது ப்ரீடைஜஸ்டிவ் ஃபார்மாக ஆகும். ஸோ ப்ரீடைஜஸ்டிவ் ஃபார்மான ஃபுட்டை நீங்கள் எடுக்கும்போது கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் கெப்பாசிட்டி இது வந்து அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் டைமாக இருக்கும். ஸோ அது நீங்கள் மறுபடியும் நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பசி எடுக்கும், ப்ளஸ் சுகர் லெவல்ஸும் ஹை ஆகும். ஸோ இதன் மூலியமா நீங்கள் தேவையான கார்போஹைட்ரேட்டை விட அதிகமான எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலுமே உங்களுக்கு சுகர் லெவல் ஸ்பைக்கப் ஆகும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா, அந்த கஞ்சி கூழாக இருக்க மாவு வந்து நீங்கள் ஒரு இட்லி பேட்டராக செஞ்சு இட்லி ஆகவோ இல்லை ஒரு பேன் கேக் ஆகவோ இல்லை ஒரு புட்டிங் ஆகவோ சாப்பிடும்போது கிளைசெமிக் கண்ட்ரோல்ஸ் நல்லாவே கிடைக்கும்.